ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு சஞ்சு சாம்சனை எதுக்கு சிஎஸ்கே ட்ரேட் பண்ணாங்க, அதுவும் ரவீந்திர ஜடேஜாவை கொடுத்துட்டு ட்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிற கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கு. சிஎஸ்கே பண்ணதுலேயே ஒரு மெகா ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சஞ்சு சாம்சன் ட்ரேட், இந்த கெரியர் ஆஃப் சிஎஸ்கே இன் ஐபிஎல் வரலாற்றிலேயே அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ சிஎஸ்கேவோட முன்னாள் சிஇஓ இப்போ மேனேஜிங் டைரக்டர் காஷி விஸ்வநாதன் சார் ஒரு வீடியோவே போட்டிருந்தாரு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதை வச்சும் இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வச்சு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்ததுக்கான காரணம் என்ன, சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட ஃபுல் டீடைல்ஸா இருக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட்லி சஞ்சு சாம்சன் எஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கிரிக்கெட்டர் இன் த வேர்ல்டு கிரிக்கெட் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஐபிஎல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிளேயர், இந்தியாவில் ரொம்ப வருஷமா பாத்தீங்க அப்படின்னா ஆன் அண்ட் ஆஃபா இன்டர்நேஷனல் டீம்ல இருந்துகிட்டு இருக்காரு. கடந்த 2 வருஷத்துல நிறைய T20 கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு, ஒரு சில செஞ்சுரிஸும் அடிச்சிருக்காரு. கேப்டன்சி பண்ற அந்த ஒரு கெபாசிட்டி இருக்கிற ஒரு பிளேயர், ஒரு சூப்பரான டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் தாண்டி ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பிங் பேட்டர், அது நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஒரு எக்ஸலண்டான விக்கெட் கீப்பர். ஓகே, இதெல்லாம் அவரோட ஒரு தனித்துவமான இது. ஒரு கிட்டத்தட்ட அவர் ஆல்மோஸ்ட் 4000 ரன்கள் ஐபிஎல் அடிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமா ஐபிஎல் ஆடிட்டு இருக்க ஒரு பிளேயர். இப்போ சிஎஸ்கேக்கு வரதுக்கான ஒரு சில ரீசன்ஸ் என்ன, ஏன் சிஎஸ்கே ரோப் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்லி எம்எஸ் தோனி அப்படிங்கிற ஒருத்தர் அவரோட கெரியர் எண்ட் ஸ்டேஜஸ்ல இருக்கிறாரு. எஸ், அவர் இதுக்கு முன்னாடியே போயிருக்கணும், பட் கரெக்டான ஒரு ஆளை திருப்பி கொண்டுட்டு விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுனால தான் அவர் ஒவ்வொரு வருஷமா தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. எஸ், ஆப்வியஸ்லி கேஎல் ராகுல் லாஸ்ட் இயரே அதுக்கு தான் ஆக்ஷன்ல ட்ரை பண்ணாங்க, பட் எடுக்க முடியல. ஸோ இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எம்எஸ் தோனி மாதிரி ஒருத்தர் போறாரு அப்படின்னா அந்த பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ அவருக்கு ஈக்குவலான ஒருத்தர் கொண்டுட்டு விடணும். சிஎஸ்கே பண்ண ஒரு தப்பு என்ன அப்படின்னா, ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்டரை அவங்க க்ரோ அப் பண்ணவே இல்லை. ஸோ ஏன்னா எம்எஸ் தோனி இருந்ததுனால அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரா, லாஸ்ட் பல வருஷமா சிஎஸ்கேல வேற ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பரே இல்ல. அண்ட் இது அவர் இங்க இருந்ததுனால மற்ற டீம்ஸ்ல இருந்த ஒரு சில ஸ்டார் விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க. இஷான் கிஷன், ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல், சஞ்சு சாம்சன். இதை தாண்டி ஏதாவது ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்டர் ஸ்டாரா இருக்காங்க அப்படின்னா இல்லவே இல்லை. ஸோ அதுல இப்ப யாரை உள்ள எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பாக்குறப்போ சஞ்சு தான் கரெக்டான ஆப்ஷனா கிடைச்சாரு. ஏன்னா ஆர்ஆர் வித் சஞ்சு ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது. எஸ், லாஸ்ட் இயர் நிறைய பேர் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அது சஞ்சுவோட ஒரு இது இல்லாமலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால சஞ்சுக்கும் ஆர்ஆருக்கும் ஒரு ட்ரிஃப்ட் இருந்துச்சு. இந்த ட்ரிஃப்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சுவை ரோப் பண்ணிட்டாங்க. எஸ், இப்போ எம்எஸ் தோனி அவரோட பொசிஷனை சஞ்சு சாம்சன் கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வெளியில போகலாம். இதுதான் மொத ரீசன். ஓகே, ரெண்டாவது சிஎஸ்கேக்கு ஒரு தரமான டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும். லாஸ்ட் இயர் என்னதான் சிஎஸ்கேக்கு ஒரு ஒஸ்ட் சீசனா இருந்தாலும் ஒரு சில நல்ல ஃபைன்ஸை சிஎஸ்கே பண்ணாங்க. ஆயுஷ் மாத்ரே மாதிரி ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாங்க, அவர் நல்லா ஓபன் பண்ணாரு. அண்ட் ருத்ராஜ் ஐக்வாட் ஆல்ரெடி அங்க இருக்கிறாரு. உர்வில் பட்டேலை கண்டுபிடிச்சாங்க, டெவால்ட் பிரிவிஸை கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி நல்ல டேலண்ட்ஸ் மேல இருக்காங்க. சோ இப்போ நம்ம ஒரு ஃபாரின் பேட்டரை மேல இறக்கி விடலாம் அப்படின்னு தான் எல்லாரும் யோசிப்பாங்க. பட் இவங்க என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு இந்தியன் பேட்டர் அதுவும் டாப்ல விளையாடக்கூடிய ஒரு ஓபனரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. சோ அப்ப பாக்குறப்ப கரெக்டா சஞ்சு அந்த ஆப்ஷனையும் டிக் பண்ணதுனால சஞ்சு சாம்சனை ரோப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சஞ்சு சாம்சனை எடுத்திருக்காங்க. சோ இதைத்தான் காசி விஸ்வநாதன் சாரும் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இந்தியன் பேட்டர் டாப்ல தேவை. ஸோ சஞ்சு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர், அவரால் டாப் ஆர்டர்ல ஆட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சஞ்சு வில் பி ஓப்பன் வித் ஆயுஷ் மாத்ரே அண்ட் ருத்ராஜ் ஐக்வாட் இஸ் ஒன் டவுன். அது தெரிஞ்சு போச்சு நல்லாவே. ஸோ அதனால சஞ்சு சாம்சனை எடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு தரமான விக்கெட் கீப்பருங்க. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி எம்எஸ் தோனி ரொம்ப வருஷமா சிஎஸ்கேல விக்கெட் கீப்பரா இருந்தப்போ வேற எந்த விக்கெட் கீப்பரையுமே அவங்க க்ரூம் பண்ணவே இல்லை. ஏன்னா பண்ணவே முடியாத சிச்சுவேஷன். ஸோ இப்போ அவர் போறாரு அப்படின்னா கரெக்டா ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் வேணும். சஞ்சுவோட ஒரு நல்ல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. நான் லாஸ்ட் இயரே சொன்னேன், மேபி இஷான் கிஷன் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்து அடுத்து எம்எஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களால எடுக்க முடியல. கேஎலுக்கு ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. ரிஷப் பண்ட் ஆப்வியஸ்லி அவர் கிடைக்க மாட்டாருன்னு தெரியும். ஸோ இப்போ அந்த கேட்டகரியில் இருக்கிறது சஞ்சு சாம்சன் தான். ஸோ ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனா பாத்தீங்கன்னா சஞ்சு உள்ள வந்துட்டாரு. இதை தாண்டி சஞ்சுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஒரு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஸோ இந்த ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா சிஎஸ்கேக்கும் வழி வகுக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா சிஎஸ்கேல பெருசா பாத்தீங்கன்னா இந்த சேப்பாக் ஸ்டேடியம்ல சஞ்சு அவ்வளோ நல்லாலாம் விளையாண்டது கிடையாது. பிகாஸ் அது ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச் இருக்கிறதுனால தலைவன் கொஞ்சம் மாட்டிப்பான். பட் வேற எங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு சீசனுக்கு நல்லா மேட்சஸ் ஆடிடுவார். பட் சேப்பாக்ல அவர்கிட்ட பெருசா ரன் ஸ்கோர் பண்ணதில்லை. அதை கொஞ்சம் அவங்க கன்சிடர் பண்ணாங்களா அப்படின்னா பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ சேப்பாக் புதுசா ரெடி ஆயிட்டு இருக்கு. பழைய சேப்பாக் மாதிரி கிடையவே கிடையாது லாஸ்ட் 2 இயர்ஸா. ஸோ மேபி அதெல்லாம் அவங்க கருத்துல வச்சிருப்பாங்க. இல்ல சேப்பாக்ல நடக்கிற மேட்சஸ்ல அவர் ஒழுங்கா விளையாடனாலும் பரவாயில்ல, வெளியில போற 7 மேட்சஸ்ல
விளையாண்டாலே போதும்னு கூட யோசிச்சிருக்கலாம். பட் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அவரால் டாப் ஆர்டரில் விளையாட முடியும், ஒரு ஓப்பனராக இருப்பார், அட் த சேம் டைம் விக்கெட் கீப்பராக இருப்பார், ரொம்ப வருஷம் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் இப்போ ஒரு 31 வயசு அந்த மாதிரி தான் ஆகுது. அவர்கிட்ட சாலிடாக இன்னும் ஒரு 5-6 வருஷம் கிரிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு, அடுத்து இப்போ டெவல்ட் பிரிவிஸ், உர்வில் பட்டேல், ஆயுஷ் மாத்ரே, இவங்க எல்லாருமே அடுத்த ஒரு பல வருஷத்துக்கு இருக்க போகிற பிளேயர்ஸாக தான் இருக்கிறாங்க. ஓகே, இன்கேஸ் அவங்களோட ஃபார்ம் ரொம்ப மோசமாகுது, இல்லை வேற ஏதாவது பிளேயர்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இவங்களை வந்து ஆக்ஷனில் விடலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் அப்படியே கோராக கொண்டு போவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டைம்லையுமே ஒவ்வொரு டீம் அப்படியே மாறும். இப்போ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே டோட்டலாகவே மாறிடுச்சு. ஏன்னா நம்ம பார்த்த சிஎஸ்கே வேற, இப்போ இருக்கிறது வேற. எப்போவுமே வந்து சிஎஸ்கேயோட அப்ரோச்சே வேற மாதிரி இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பைனர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க, நிறைய கிரிக்கெட் ஆனவங்களை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. பட் இப்போ இருக்கிற சிஎஸ்கே எல்லாமே புது புது பசங்க, சின்ன சின்ன பசங்க, அடால் துடால் கிரிக்கெட் விளையாடக்கூடிய பசங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கேப்டன் நம்மளோட ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ அவரோட இதில் எப்படி போகணுமோ அப்படி தான் யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் சஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷம் கிரிக்கெட் இருக்குது அப்படிங்கிறதுனால லீடர்ஷிப் குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்குது. இன்கேஸ் ருத்து இல்லைனா சஞ்சு கேப்டன்சி பண்ணுவார் அப்படிங்கிறதுனாலையும் ஸோ ஆப்வியஸ்லி வந்து சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரோப் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஏன் ஜடேஜாவை விடணும்? இப்போ சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பிளேயர் 18 கோடியை கையில் வச்சிருக்கிறாரு. அவர் வந்து ஆக்ஷனில் விட்டாங்க அப்படின்னா எல்லா டீமும் போட்டி போட்டு எடுக்கும். ஆனால் அப்படி விட முடியாது ஆர்ஆர்னால. ஆர்ஆர் அப்போ அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி இப்போ யாரெல்லாம் நீங்கள் ட்ரேடுக்கிட்ட எங்கள்கிட்ட பேச வரீங்க வாங்க அப்படின்றப்போ சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் வந்தப்போ சிஎஸ்கே கிட்ட ஆல்ரெடி குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆர்ஆருக்கு என்ன அப்படின்னா அங்கே ஒரு ஆல்ரவுண்டர் பிரச்சனை பல வருஷமா இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ நீங்க ஆர்ஆர் வந்து லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா மேட்சை வந்து கடைசி நேரத்தில் விட்டுருவாங்க. பிகாஸ் அங்கே ஒரு சாலிடான ஆல்ரவுண்டர் இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னா அஸ்வின் சகாலை விட்டதே ஒரு பெரிய தப்பு அவங்க ஒரு டைம்ல. ஸோ அவங்களும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது ரெண்டையுமே கவர் அப் பண்ணக்கூடிய ஒரு ஆளா சிஎஸ்கேல இருந்தது ரவீந்திர ஜட்டு. ஸோ ரவீந்திர ஜட்டுவை நீங்க கொடுங்க, நாங்கள் தர்றோம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த டீலிங் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு சிஎஸ்கேக்கு. ஏன்னா சிம்பிளா முடிக்கணும்னா ஜடேஜாவுக்கு அவரோட எண்டு கெரியர் ஸ்டேஜஸ்ல இருக்காரு. ஸோ அதனால நம்ம சஞ்சுவை ரோப் பண்ணிடலான்ட்டு பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ சஞ்சு சாம்சன் வந்தது நல்லதா கெட்டதா ப்ரோ? அவரால் என்ன பண்ண முடியும் சிஎஸ்கேல அப்படின்னா, இப்போ அவர் வர்றாரு, அடுத்த சீசனே அடிச்சு 600 ரன் அடிச்சு கப் அடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்லாம் நான் சொல்லலை. பட் சிஎஸ்கேயோட அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா புது விதமாக மாறி இருக்கிறதே ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா சஞ்சு சேட்டன் மாதிரி ஒரு பிளேயர், நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்கு, அவரால் நல்ல கிரிக்கெட் ஆட முடியும், இந்தியன் டீம் ஆடிட்டு இருக்கிற ஒரு பிளேயர், அண்ட் அவரால் ஓப்பன் பண்ண முடியும், ஒரு கேப்டன்சி குவாலிட்டி இருக்கு, ஒரு லீடர்ஷிப் குரூப்ல இருக்கிறாரு, அவரால் பல பிளேயர்ஸை க்ரூம் பண்ணியிருக்கிறாரு, சின்ன பசங்களை ஃபைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே ஒரு டிசர்வான பிளேஸ் தேவைப்பட்டுச்சு. ஆர்ஆரில் என்னதான் அவர் பெருசாக அந்த ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எடுத்து கட்டி கொண்டு வந்தாலும் அந்த கிரெடிட்ஸ் பெருசாக அவருக்கு கொடுக்கப்படலை. அதே நேரத்தில் அதுக்கான இதுவும் அவர்கிட்ட வந்து படலை. இப்போ சிஎஸ்கே மாதிரி ஒரு பெரிய டீமில் அவர் இருக்கிறது வந்து இன்னும் அவர் பண்ணுற நிறையா நல்ல விஷயங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பட் நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், என்ன அப்படின்னா, செந்தில் லெவலில் இருக்க அப்படின்னா சூப்பரண்டு கூட மேலே கை வைக்க பயப்படுவார்னு ஒரு இது வடச்சென்னையில் டைலாக் இருக்குல்ல, அந்த டெம்ப்ளேட்டை போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நீ வந்து சிஎஸ்கேல இருக்கன்னா பிசிசிஐ கூட உன்னை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி அது நடக்க தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி சஞ்சுவை இந்தியன் டீம்லேருந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை ஓப்பனிங் ஆட வைக்கணுங்க. ஓப்பனிங் ஆட வச்சு பிரித்து எடுத்துட்டாரு அப்படின்னா மறுபடியும் இந்தியன் டீமில் அந்த ஓப்பனிங் ஸ்பாட்டை பிடிக்கலாம். பார்க்கலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் 1 டவுன், அவர் அந்த பொசிஷனை தான் விரும்புகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்ரே ருத்ராஜ் ஓப்பன் பண்ண விட்டுட்டு சஞ்சுவை 1 டவுன் அனுப்புனாங்க அப்படின்னா பிளாஸ்டாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாலிடான ட்ரேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், ஜடேஜா போனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் சஞ்சு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை அப்லிஃப்ட் பண்ண போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ சஞ்சு சேட்டன் உள்ள வந்து பார்க்கலாம் இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதெல்லாம் தாண்டி கேரளா பையன், கேரளா வந்து நம்மளோட பக்கத்து ஸ்டேட், நம்மளும் அவங்களும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தெரியும். ரொம்ப நாளாக சஞ்சுக்குமே இந்த எல்லோ ஜெர்சியில் ஆடணுங்கிற ஆசை இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ நம்ம பையன், தமிழ் பேசுகிற பையன், ஆப்வியஸ்லி அவர் வந்தது இன்னும் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். சரி மக்களே, உங்களோட கருத்து சஞ்சு சாம்சன் உள்ள வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எஸ், நம்மளோட தளபதி ரவீந்திர ஜடேஜா போயிட்டாரு. பட் அதை பற்றி நீங்கள் ரொம்ப ஃபீல்லாம் பண்ண வேணாம். இட்ஸ் அ ஃப்ரான்சைஸ் கிரிக்கெட். நாளைக்கே இன்னொரு 5-6 வருஷத்துல ருத்ராஜ் கெய்க்வாட் கூட வேற டீமுக்கு போகலாம். இதெல்லாம் நடக்கும் தான். ஓகே, ஸோ இந்த வருஷம் என்ன, ஐ மீன் கம்மிங் 2026 நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நான் ஒன்னே ஒன்று தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அந்த கப் அடிச்சு தலைகிட்ட கொடுத்து தலை நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கிட்டு நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.